Hey guys, welcome to my channel Shrika Vibes. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்பியான மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வெட்டிங்ல சாப்பிட்டேன். சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட். உள்ள வந்து சாஃப்ட்டான மஷ்ரூம், வெளிய கிறிஸ்பியா ஒரு பிரெட் கிரம்ஸ் லேயர் அப்படினு சூப்பரா இருந்துச்சு. அது நிறைய சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி வீட்ல ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வீட்ல வந்துட்டு சில ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ரெசிபி நானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்றதுன்னு போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு பவுலில் 85 கிராம்ஸ் அளவு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் சால்ட், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கார்லிக்கோட பவுடர். எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஆரிகானோ அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு பீட்டரோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து பேட்டர் ஆக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு 160 ml வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 160 ml மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, 85 கிராம், 160 ml இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கப் அளவு சொல்ல தெரியல. ஏன்னா நான் பார்த்த ரெசிபீஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்துட்டு ஒரு குட்டியான மெஷரிங் ஸ்கேல் இருக்குது. அதை வச்சு தான் இப்போலாம் நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மெஷர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட இருக்கிற வெயிங் ஸ்கேல் வந்துட்டு கம்மி விலை தான், ஒரு 150 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாமார்ட்லேயோ இதுலையோ தான் வாங்கினேன். பட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி குழப்பமாக இருக்குன்னா அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் எக்ஸாக்டாக ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேட்டர் இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மஷ்ரூம்ஸ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவும் போடலாம், பட் அது கொஞ்சம் குக்கிங் டைம் அதிகமாகும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பேட்டர், அந்த பேட்டரில் வந்து இந்த மஷ்ரூம்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு இந்த பேட்டரில் டிப் பண்ணணும். தென் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீட்டிலே தான் நான் ரெடி பண்ணேன். அதில் வந்துட்டு இந்த மஷ்ரூமை போட்டு ஒரு கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் பார்த்த ரெசிபியில் வந்துட்டு மஷ்ரூம் ஷேப்லேயே வந்துச்சு. இது ஒரு வித்தியாசமான ஷேப்பில் வருது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பார்த்த ரெசிபியில் இதை ஃப்ரை பண்ணாங்க. அதனால நான் ரெடி பண்ண ஒரு பேட்ச் போட்டு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சைடும் ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான். ஸோ ஹீட்டான ஆயிலில் எல்லா மஷ்ரூம்ஸையும் ஒன்று ஒன்றா வந்து ட்ராப் பண்ணிட்டேன். இது வந்து அப்படியே ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி குக் ஆகட்டும். இப்போ ஒன் சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு திருப்பி போட்டுடலாம். இப்போ அதர் சைடு வந்து இன்னொரு 3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸ்லிப்பரியாக இருக்குது, ரொம்ப ஓடிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த மஷ்ரூம்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப இது வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணுது. பார்த்தீங்களா, அதை எடுத்து நான் பேப்பரில் போடும்போதே அவ்வளோ ஆயில் இருக்குது. பட் நான் பார்த்த ரெசிபீஸ்லலாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. ஃபைனலி ஆயிலில் ஃப்ரை பண்ண மஷ்ரூம்ஸ் இப்படி தான் வந்துச்சு. இது வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், செகண்ட் பேட்ச் வந்துட்டு ஓடிஜியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னோடய ஓடிஜியில் வந்துட்டு ஏர் ஃப்ரையர் மோடு இருக்கும். ஸோ டெம்பரேச்சர்லாம் தானாக செட் ஆகிடும். அதில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். ஏர் ஃப்ரையரில் பண்ணது இப்படி தான் இருந்துச்சு கைஸ். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆயிலில் பண்ணதை விட டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. இதுதான் ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சவங்களாம் லைக்கை போடுங்க அண்ட் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் போடுங்க. பை பாய்.